ஓம் கணேசாய நமக. பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சிம்ம சூரிய பெயர்ச்சி கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு சிம்மாசன வாழ்க்கையை தருமா அல்லங்கில் சங்கடத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சுருக்கமாக பார்ப்போம். அந்த சிம்ம சூரிய பெயர்ச்சி என்பது ஆவணி மாத முழு பலன். அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் 17/8/2024 முதல் 16/9/2024 வரையிலும் உள்ள காலமாகும். இந்த காலகட்டத்தில் சூரியன் ஆவணி மாதம் அப்படிங்கிற கணக்கில் கடக ராசியில் உங்கள் ராசியிலிருந்து உங்களுடைய பக்கத்து வீட்டு ராசிக்கு போகிறார். பொதுவாகவே எந்த கிரகங்களும் ஜென்ம ராசியில் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவோம். 7-8 எப்படி இருக்கக்கூடாதோ அதுபோல் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கிறது அதை விட கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். அப்போ அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் கூட சூரியன் உங்கள் நட்சத்திரத்தை, அதாவது புனர்பூசம் 4 பிறந்தவங்க, பூசம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள், இவர்கள் உங்களுடைய நட்சத்திரத்தில் இந்த சூரியன் சென்று கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கடுமையாகவே இருந்திருக்கும். அதிலும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தை கடக்கும் பொழுது அதை விட கொஞ்சம் சிரமமாகவே இருந்திருக்கும். இப்படித்தான் அந்த ஆடி மாதத்தை கடந்திருக்கணும். பொதுவாக ஆடி மாதத்தில் குறிப்பாக சில பேர் ஜம்ப் ஆகியிருப்பாங்க. அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு ஜம்ப் ஆகிருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தும் சில பேருக்கு அப்படி அமைஞ்சிருக்கும். இந்த அஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் கடுமையாகவே வேலை செஞ்சுருக்கும். இது வாழ்க்கை பிரச்சனை. அது போக மற்ற வேலைகள், உத்தியோகங்கள், தொழில் வளம், இவைகள்லாம் பணப்புழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆடி மாதத்தில் ஏற்றத்தாழ்வுகளோடு கொஞ்சம் காலம் கழிஞ்சது. சூரியனுடைய பேச்சில் வச்சு பார்க்கும்போது மற்ற கிரகங்கள், இதர கிரகங்கள் என்னென்ன செஞ்சதுங்கிறது வேறு, அது வேறு பலன்கள். இப்போ சூரியனை பற்றி நாம் எடுத்து பேசுகிறோம். அதாவது சனிப்பெயர்ச்சி எப்படி பேசுகிறோமோ அதுபோல் சூரிய பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போல் சூரிய பெயர்ச்சி. இந்த சூரிய பெயர்ச்சி ஆவணி முதல் நாள் இந்த சிம்மத்தில் என்ட்ரி ஆகிறாரு. ஆவணி 31ஆம் நாள் இந்த சிம்மத்தை விட்டு வெளியேறுகிறார். அந்த காலகட்டம் தான் ஆங்கில தேதிக்கு 17/8/2024 16/9/2024 வரையும் உள்ள காலமாகும். இப்போது உங்கள் ராசிக்கு அவர் 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துக்கு போகிறவர் ஆட்சி மூலத்திரிகோணமாக அந்த வீட்டில் ஜொலிக்கிறார். தன்னுடைய வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணமாக ஜொலிக்கின்ற இந்த காரணத்தினால பண வரவில் எந்த குறையும் இருக்காது. ஏன்னா தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு ரொம்ப ஜொலிக்கின்ற காரணத்தினால பண வரவு எந்த குறையும் இருக்காது. பணம் அருமையாக வரவுகள் தொடங்கும். எப்பயோ கொடுத்து வச்ச பணம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அல்லாடி அந்த கொடுத்த பணத்தை கேட்டு 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 மாஞ்சு போயிருப்பீங்க. அப்போ எல்லாம் கிடைச்சிருக்காது. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு காரணம் அவருக்கு கொடுத்துருவோங்கிற எண்ணம் வந்திருக்கலாம். இல்லை அவருக்கு பணம் கிடைச்ச ஒரு திருப்தியில் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவோம்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆக இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்கள் கூட இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பண வரவு சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களையா, அது என்னையா அதிர்ஷ்டம்னு எங்களுக்கு அது ஒன்றும் புரியலையே. ஏன்னா அது எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியலையே. ஏன்னா நாங்கள் படாத பாடு பட்டுன்னு இருக்கிறோம். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் சனி சனி சனின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போ தான் சனி ஓயும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏனென்றால் யோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் விரல் விட்டு எண்ணி விடலாம். சங்கடப்படுபவர்களை எண்ணி மாளாது அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் இந்த சமுதாயத்திலே நிறைய பேர் இருக்கும். ஆகையினால அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன, அது இஷ்டத்துக்கு வரும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. அதனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லி வச்சாங்க. அதிர்ஷ்டத்தின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக இப்போ முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரேஸ், ஸ்பெகுலேஷன், லாட்டரி சீட்டுகள் இவைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு முழுமை பெறக்கூடிய ஒரு கட்டம். அதுதான் பணப்புழக்கம் அதிகமாகும், பண வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஏதாவது சொத்து பத்துக்கள் விற்க முடியாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சொத்து மதிப்பு இந்த மாதத்தில் 1 மடங்கல்ல 3 மடங்கு உயர்வாக கொண்டு சேர்க்கும். அந்த சொத்துக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கும். உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது அருமையாக கிடைக்கும்.
இந்த ஓடி போனவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து, அதாவது வாழ்க்கையை தேடி ஓடி போனவர்கள், ஓடி போனவங்கன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், வாழ்க்கையை தேடி ஓடி போனவர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி, ஆனந்தம் தாண்டவம் ஆடும். காதல், அந்த காதல் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் இந்த மாதத்தில் வெற்றி கொடி கிடைக்கக்கூடிய, வெற்றி கொடி அம்சமாக பரிசளிக்கப்படக்கூடிய ஒரு கட்டம். வெற்றி கொடி பரிசளிப்புனா திருமணம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக வந்து சேரும். மொத்தத்தில் வாழ்க்கையில் வந்து நிறைய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள். இந்த மாதம் அந்த வாய்ப்புகள் தேடி வருகின்றது. உயர் அதிகாரியினுடைய நட்பு கிடைக்கும். ஏன்னா சூரியன் இல்லையா, அந்த அதிகார பதவியில் உள்ளவருடைய ஆதரவு, சப்போர்ட்டு, அனுகூலம் இவைகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. சூரியன் ராஜா. அப்போ அதாவது அதிகார பதவி என்பது வந்து அந்த ராஜா தான். அந்த ராஜா கிரகமாகிய சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அந்த மேலதிகாரியுடைய சப்போர்ட்டு, அதிகாரம் படைத்தவர்களுடைய ஒரு நட்பு இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பணியிடை மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதையும் நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். அட்டமத்தில் இப்படி ஒரு யோகம் ஐயா, அதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல, அதாவது சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல, உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல இல்லை, சூரியன் அந்த பயிற்சி அடைந்த வீட்டுக்கு நேர் 7ஆம் இடத்துல 180 டிகிரியில் சனி பகவான் மிக பிரகாசமாக முழு நிலவாக பிரகாசிக்கின்றார். இப்போ வந்து அட்டமத்து சனி வந்து அவரே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். கெடுக்க வேண்டியவரே ஆனந்தமாக இருக்கிறார். ஆகையினால இந்த கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு வராது. இந்த மாதத்தில் அப்படி ஒரு யோகம். சந்திரன், அதாவது சூரியனுக்கு நேர் எதிர்த்தாப்பில் சந்திரன் வந்தார்னா முழு நிலவாக பிரகாசிக்கும். நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் எந்த கிரகங்களும் சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல வர்றச்சே கொஞ்சம் அது அருமையாக ஜொலிப்பாங்க. இதில் ரொம்ப கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது கெடுக்கக்கூடிய கிரகம்னா சனியைத்தான் சொல்லணும். ஏன்னா 7க்கும் 8க்கும் உடைய நாயகன், ஆட்ட நாயகன் வேற, அவரே 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாருன்னு சொன்னால் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இந்த அகப்பட்டவன் அப்படிங்கிற அட்டம் நட்டம் அப்படிங்கிற கணக்கில் இருக்கக்கூடிய சனி அதை தன் நிலை மறந்து அதான் வக்கரிச்சிருக்கிறார். சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒன்று தன்னிலை மறந்துட்டாரு. அதே போல் முழு சந்தோஷத்தில் பிரகாசமாக ஜொலிக்கின்ற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் கெடுதல் பலன்கள் எதையும் செய்ய மாட்டார். முதல் தர யோகமாக இந்த பிரகாசம் பெறுகின்ற அந்த சனி பகவான் முதல் தர யோகமாக கடக, சிம்ம, தனுசு இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் அள்ளி வழங்க போகிறார் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் என்ற காரணத்தினால் நேருக்கு நேர மூலத்திரிகோணாதிபதியும் ஒருவருக்கொருவர் நேர்கோட்டில் அமைந்து காணப்படுகின்ற ஒரு விந்தை. இந்த யோகம் ரொம்ப சிறப்பாக அமையும். ஏன்னா இவரும் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறாரு, அவரும் ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார். 2 பேருமே பரஸ்பர தோப்பனாரும் பிள்ளையும் தகப்பனும் பிள்ளையுமாக இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே எப்போதுமே சண்டைக்காடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நேருக்கு நேர ஜொலிக்கின்ற காரணத்தினால அவரும் சந்தோஷமாக இருக்கிறாரு, அவரை நம்பியுள்ள மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தருகின்ற மாதம் இந்த மாதம். காதலில் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உண்மையான மகிழ்ச்சி, இப்போ மகிழ்ச்சின்னு சொல்கிறதுலையும் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கு. போலித்தனமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல காட்டிக்கிறது வேற, உள்ளார்ந்த அந்த ஆனந்தம் வந்து உள்ளுக்குள்ள, அந்த ஆழ்ந்த உள்ளுக்குள்ளே வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிலவக்கூடியது வந்து ஒரு ஆனந்த புன்னகை. அதுதான் உண்மையான புன்னகை. அப்படிப்பட்ட சந்தோஷம் இந்த கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இனி இந்த சூரியனை பற்றி 2ஆம் இடத்துக்கு வந்ததனால சொன்னேன். இனி வந்து மற்ற இதர கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசி நாயகன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக ஆகி அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள், நழுவிக்கொண்டு சென்றிருந்த வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்கிற போது அது நழுவி சென்று விட்டது. இந்த மாதம் இந்த லக்னேசன், அதாவது உயர்மட்ட லக்னேசனாக ஆகி முழு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற இந்த கட்டமாகி
அப்போ தோஷமும் ஆகி 6லே மறைந்த காரணத்தினால நழுவிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். ஆக ராசி நாயகன் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அளவிலே அவர் இருக்கின்றார். பொதுமக்களுடைய அபிலாசை உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இடப்பெயர்ச்சி என்பது சில பேருக்கு, நிறைய பேருக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அமையும். உத்தியோகத்திற்காகவோ, தொழிலுக்காகவோ, வியாபாரத்திற்காகவோ, அல்லது சொந்த பந்தங்கள் சந்திப்புகளுக்காகவோ, வேறு சில காரணங்களுக்காகவோ கூட இடப்பெயர்ச்சி சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு அந்த கலைத்துறையில் பிரகாசம் பெறணும் அப்படின்னு முயற்சி செய்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட துறை, ஏன்னா 6ஆம் வீடு சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால கலையில் பிரகாசம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் சந்தர்ப்பம் தேடி வரும். இதையும் அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட வச்சுக்கிடலாம். 2க்கு அதிபதி, அதை பேசி முடிச்சுட்டோம். 3ஆம் இடத்துல கேது, 3க்குரியவன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. 3 12க்குடையவன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினால சுகபோகம் தங்கு தடையின்றி கிடைக்கும். அந்த அட்டமத்தின் நடந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆகி அந்த தாம்பத்தியமே தடைபட்டு சில பேருக்கு போயிருக்கும். இந்த மாதம் அருமையாக கிடைக்கும். மன ஒற்றுமை, சந்தோஷம், புன்முறுவல் எல்லாமே இருக்கும். நல்ல ஆனந்தத்தோடு குடும்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கின்றது. ஏனென்றால் 3க்குடைய நாயகன் உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆகையினால நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக 4, 11க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன், அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். வரவு செலவுகள் அருமையாக கிடைக்கும். தாய் வழி சொத்து சீதனங்கள் சில பேருக்கு வந்து சேரும். உயிர் சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை சூரியனோடு இணைந்ததனால அந்த அரச பதவி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து திண்டாடும். அதாவது இது என்ன அரச பதவின்னு சொன்னால் நான் 10 மறைச்சி சொல்கிறேன். அதாவது போட்டித் தேர்வாக எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றி மாலை தேடி வரும். அதுபோல் அந்த 4ஆம் இடம் வாகன வசதிகள், தோட்டம் துறவுகள், உல்லாசம், சல்லாபம், கேளிக்கை, இவைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய கிடைக்கும். 5, 10க்கு அதிபதி ஆனவன் 6, 9க்கு அதிபதியானவனோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சிறப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றது. உத்தியோகம் பெண்ணுக்கு உடையவர்களுக்கு நிச்சயமாக உத்தியோக உயர்வு கிடைக்குதோ இல்லை, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஏனென்றால் 2 பேரும் கடகராசி கடகலக்கணத்திற்காரர்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு கெட்ட பேர் வந்தாலும் அவைகள்லாம் மாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். மங்களகரமாக சில சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு யோகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த திடீர் தன வரவு. அதாவது பணம் 100 ரூபாய்க்கே கஷ்டப்பட்டு திண்டாடி கொண்டிருக்கின்ற சில பேருக்கு பல லட்சங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 5 லட்சம் 10 லட்சம் ஒரு வட்டிக்கோ எதுக்கோ ஏதோ ஒன்றை காரணத்தை முன்னிட்டு இந்த பல லட்சங்கள் உங்கள் கையில் புரளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த 5, 6, 9, 10க்கு உடையவர்கள், அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம், அந்த 2ம் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால சர்க்கரை பந்தலிலே தேன்மாரி பொழிந்தது போல அப்படின்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு கடகராசியிலே பிறந்தவாளுக்கு நிச்சயமாக ஆவணி மாதம் அமையும். அந்த தோப்பனார் வழி உறவுகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வில்லங்க இருக்கத்தான் செய்யும். தோப்பனாருக்கு கூட கொஞ்சம் உடல் அசதி, உடல் நோவு இருக்கும். ஏனென்றால் ராகு அங்கே இருக்கிறாரு. அதன் காரணமாக அப்படிப்பட்டதாக ஏற்படும். இருந்தாலும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ரொம்ப பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் போகாது. நல்லபடியாகவே நலமடைவார். தோப்பனார் வழி உறவுகள் அவ்வளவு சிலாக்கியமாக இருக்காது. 7, 8க்கு அதிபன் 8ஆம் இடத்துல வக்கரம் அடைந்து திரிகோணாதிபதி ஆகி அந்த இன்னொரு திரிகோணாதிபதி சூரியனால் பிரகாசம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால மனைவியினாலும் நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை காதலிக்கக்கூடியவர்களுக்கு காதல் வெற்றியாகும். திருமணத்தில் போய் முடியும். சில பேருக்கு நம்ப முடியாத ஒரு காதலாக இருக்கும். ஒருதலைப்பட்சம் காதலமாக கூட இருக்கும். அந்த காதல் இந்த மாதத்தில் நிச்சயமாக பச்சை கொடியை காட்டப்படுவாங்க. காட்டி உங்களுக்கு அந்த காதல் சாங்ஷன் ஆயிரும். காதல் கையெழுத்து போட்டுருவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு யோகமாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு குடும்பத்திலே இருந்து கொண்டு கூட வேற பெண் தொடர்பை வலியுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது இந்த காலகட்டத்தில் கசிந்து உருகிவிடும். அப்படிப்பட்டதாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னோம்னா கடகராசிக்காரர்களுக்கு அட்டமத்து காலத்தில் கூட ஒரு நல்ல யோகம். அதாவது கொடுமையான வெயில், கோடை வெயில், கொடுமையான வெயிலில் கூட ஒரு பெரிய மழை பெஞ்சது போல 2 மணி நேரம் விடாத மழை, பெரிய மழைப்பா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு யோக மழை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்க்கையை சீராக்கி கொள்ளுங்கள், மேலும் வளமுடையதாக ஆக்கிக் கொள்வதற்கு பகவான் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.